காலையில் எழுந்திரிச்சோடனே சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஈஸியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு பிளான் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். நான் மோஸ்ட்லி கம்பு கூழுன்னு தான் குடிப்போம். எனக்கு அது குடிச்சு போர் அடிச்சிருச்சு. அதனால் ஏதாச்சும் சேமியா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த அணிலில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. கம்பு, சோளம், ராகி, கோதுமையிலாம். அதே மாதிரி நார்மல் சேமியாவில் லெமன் ரைஸ், புளி சாதம் அந்த மாதிரி ஃப்ளேவர்லையும் இருந்துச்சு. அதில் ஒரு சில இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போலாம் நிறைய ட்ரை ஹர்ப்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் மார்னிங் ஒரு டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். இல்லைனா ஹாட் வாட்டரில் சும்மா அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சு குடிக்கலாம். ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது கஷ்டம். அது மாதிரி ட்ரைடாக கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி நெறிஞ்சி முல்லை, சங்குப்பூ, நட் இதெல்லாம் குடிக்கும்போது கொஞ்சம் பெரியவங்க வீட்டில் இருக்காங்க, ஏதாச்சும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ரீசெண்டாக யூடியூப்ல கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்துட்டு இந்த குக் ப்ராடக்ட்ஸ் வச்சு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இப்போ ஸ்டோர்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. முன்னாடி இந்த சீட்ஸ்லாம் அவ்வளோக்கா பிடிக்காது. பட் இப்போ வந்துட்டு ப்ரோட்டீன் பார்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் இந்த சீட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால் இப்போ இதெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் வாங்கி போட்டு கிளம்பியாச்சு. இதெல்லாம் ஹெல்த்தியாக காட்டியிருப்பேன். ஆனால் வாங்கினது ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்டு தான். ஆமாம் தானே, எல்லாம் இவரால் தான் வாங்க. என் ஒய்ஃப் வாங்கினது ஜங்க் ஃபுட்டுங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோடா. இவர் தாங்க எனக்கு இருக்கிறது.